பவானி சாகர் டேம் பார்த்துட்டோம். அடுத்து கொடியூர் அணைக்கு வந்திருக்கிறோம். அப்படியே டிக்கெட் கட்டணத்தை வந்துட்டு இப்போ அணைக்குள்ளே போக போகிறோம். உள்ளே தண்ணி எப்படி இருக்குது, எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். நாமளும் போய் அதை எப்படி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். தண்ணி செம்மையாக கொட்டுது பாருங்க, அழகாக இருக்குது. இதெல்லாம் எல்லாரும் குளிக்கிறாங்க, மக்கள் பூரா என்ஜாய் பண்ணுறாங்க. வாங்க அடுத்து நம்ம படகு சவாரிக்கு போகலாம். இப்போ வந்து படகு பாருங்க அப்படியே நகர்த்திட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? இடம் எப்படி இருக்குங்க? ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ பின்னாடிலாம் பாருங்கள், அருமையாக இருக்கும். ஆமாம், இப்போ படகு வந்து அப்படி மெதுவாக போகுது. கொடியூர் அணைக்கு அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த படகு சவாரி செய்யாமல் போகாதீங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பகுதி பூராமே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குதுங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா கேரளா லொக்கேஷன் உங்களுக்கு அப்படியே தெரியும். தண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே நமக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. அந்த தண்ணி வந்து அப்படியே அற்புதமாக அப்படியே இளநீர் மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக நைஸாக பயம் இல்லாமல் படகை ஓட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளுமையான பகுதி. சரி, இங்கே எப்படி வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து சத்தியமங்கலம் வந்து தான் வரணும். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு முன்னாடியே தான் கொடியூர் அணை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து குறைஞ்சது ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் தான் இது. வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து அடிக்கடி வருவாங்களாண்ணா படகு சவாரிக்கெலாம்? நிறைய பேர் வருவாங்க. ஷூட்டிங்லாம் இங்கே எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, இது வந்து இதை ஏற்கனவே நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஷூட்டிங்லாம் இங்கே எடுக்கிறாங்கண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா சின்னத்தம்பி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போவோமா ஊர்வலம் அப்படிங்கிற பாட்டெல்லாம் இங்கே தான் எடுத்தது, இந்த அணை தான். ஆமாம், இது வந்து இந்த அணையெல்லாம் எடுத்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி பூராமே வந்து பார்த்திங்கன்னா கேரளா லொக்கேஷனில் தெரியும் பாருங்கள். இந்த ஆலப்புழா டேமு இந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து நீங்கள் எப்படி போனீங்களோ அதே மாதிரி தான் தெரியும். தெரியுதா? ஆமாம் பாருங்கள், அண்ணன் வந்து நிறையா படங்கள் சொல்கிறாரு. சின்னத்தம்பி, சேனாதிபதி, ராசுகுட்டி இதெல்லாம் சொல்கிறாரு. ஆமாம். இப்போ வந்து இந்த கொஞ்சம் கேமரா பார்த்து சொல்லுங்கள், என்னென்ன படம் எடுத்தாங்கன்னு. சின்னத்தம்பி, சேனாதிபதி, ராசுகுட்டி, முந்தானி முடிச்சு, பார்த்தீங்களா, இத்தனை படங்கள் வந்து இங்கே எடுத்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இது வந்து அற்புதமான பகுதி இது. ஆமாம், இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு நீங்கள் எப்போ எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இந்த பகுதிக்கு வந்து நீங்கள் கொடியூர் அணை வந்தீங்கன்னா இங்கே படகு சவாரி செஞ்சீங்கன்னா இதில் வந்து அற்புதமான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். 1000 டென்ஷன் இருந்தாலும் நம்ம இந்த இதில் வந்து மறந்துடுவோம். ஏன்னா ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கொடியூர் அணையை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வேலை இல்லை, அதனால் லீவ் போட்டோம். அதனால் வந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் போனால் அடுத்து பவானி சாகர் டேம் போனோம். இப்போ அங்கே டேமுக்கு மேலே விடுறக்கு வழியிலன்னு சொன்னதுனால இப்போ பவானி சாகர் டேமோட தண்ணி தான் இப்போ இங்கே இருக்குது. இப்போ இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து படகு சவாரி செஞ்சிட்ருக்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. அது எங்கள் முன்னாடிலாம் பாருங்கள் நிறைய பேர் படகுல போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த பாருங்கள், அண்ணா வந்து படகை சுற்றி விட்டு காமிக்கிறாங்க. ஜம்முன்னு இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான் இப்போ உங்களுக்கு தெரியுது. எப்படி அழகாக கொண்டு திருப்பி எப்படி படகை யூட்டன் போடுறாங்க பாருங்கள். இது வந்து நல்ல கைதேர்ந்த படகு ஓட்டுநர் தான் இதை வந்து உங்களுக்கு இந்த பகுதியில் வந்து படகு ஓட்டி காமிக்கிறாங்க. ஜம்முன்னு இருக்கா பாருங்கள், அப்படியே அழகாக போகுது. இந்த பின் சைடெலாம் பார்த்தீங்கன்னா கேரளா தாங்க, அப்படியே ஒரு சொர்க்கம் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இந்த பகுதி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து யாரும் பார்க்குறதில்ல. என்ன காரணம்னா யாருக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு ஒரு நாள் கிடச்சது, அதனால் இதை அனுபவிக்கிறோம். ஆமாம், இது வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுற எண்ணத்தாக போகுது. நிம்மதியின் மனிதனுக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அது இங்கே வந்தால் கிடைக்குங்க. வாங்க, அதனால் வந்து எந்த பகுதிக்கு வந்தாலும் இந்த கோயம்புத்தூர் பகுதிக்கு வந்தீங்கன்னா, அதுவும் சத்தியமங்கலம் பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம், இந்த பாருங்கள், அழகாக படகு திரும்புது. எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க ஒரு அப்படியே மெதுவாக ஸ்லோவாக ஓட்டுறாரு. ஆமாம், அந்த தண்ணியை பார்த்தா நிறைய பேர் வந்து இவ்வளோ தண்ணி போகுது எப்படி படகு சவாரி பண்ணுறதுன்னு நினைப்பாங்க. தண்ணி தாங்க அற்புதமாக இருக்குது. பார்த்தீங்களா, பாருங்கள், முன்னாடி வயசானவங்க கூட அப்படியே படகுல போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, எப்படி இருக்குங்க பாருங்கள். கேமராமேன் காமிக்கிறாரு பாருங்கள். ஜம்முன்னு இருக்கா பாருங்கள். தென்னை மரங்கள்லாம் அப்படியே கேரளா மாதிரியே இருக்குது. இது வந்து குட்டி ஆலப்புழான்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குதுங்க. இது அப்படியே சூப்பராக கொண்டு போகிறாங்க அண்ணன் படகை.
பாருங்கள். அது அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மாதாவரம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் மாதாவரம் ஏரி இருக்குது. அந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் இருக்கும். அந்த மரத்துக்கு இடையில வந்து படகு ஓட்டியிருப்பாங்க. அந்த ஃபீல் இப்போ உங்களுக்கு வருது பாருங்கள். பாருங்கள், ஜம்முன்னு அப்படியே மரத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்களா, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கொடிவேரி அன்னைக்கு வரணும்னு தோணுதா? எப்படி இருக்குங்க தண்ணி, எப்படி இருக்குது? அதாங்க, அதாவது நம்ம வந்து 1000 செலவு பண்ணாலும் இந்த மாதிரி விஷயத்தை செலவு பண்ணுற எந்த தப்புமே இல்லைங்க. பாருங்கள் சூப்பராக கொண்டு போகிறாங்க பாருங்க. பயம் இல்லாமல் அப்படியே லொக்கேஷன் ஏரியாவில் உட்காந்து அப்படியே தூக்கம் தாங்க வருது. அப்படி காற்று ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே இலைய தலையெல்லாம் தலைக்கு முட்டுது. ஆனால் ஏதாவது தண்ணிக்கு நடு தண்ணிக்குள்ளே போய் இந்த மாதிரி ஒரு ஏரியாவை நீங்கள் வந்து இப்படி தாவரங்களை தண்ணியில் தட்ட முடியுமா, தலையில் தட்ட முடியுமா? இது எப்படி இருக்குங்க, ஜம்முன்னு இருக்கா? சரி வாங்க. அப்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடிவேரி அன்னைக்கு நீங்கள் வரத்தான் போகிறீங்க. கன்ஃபார்ம், எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே படகு பாருங்கள் எப்படி யூட்டர்ன் போட்டு எப்படி அழகாக அப்படி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படியே இது பின்னாடி தெரியுது எப்படி இருக்குது லொக்கேஷன் ஏரியா. இது வந்து காடு மாதிரி இருக்குங்க. அப்படியே அழகாக நிறுத்தி ஜம்முன்னு கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் அப்படியே படகு அப்படியே நீட்டாக அப்படியே நகர்த்துறாரு. இது என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து இப்போ 2 படகோட்டி கூட பயணம் பண்ணிட்டேன். இது 2 பேருமே வந்து பொறுமையாக நீட்டாக பயம் இல்லாமல், அதாவது உட்காந்துருக்கவங்க பயம் இல்லாமல், நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த பகுதியில் வந்து இந்த படகு சவாரி செய்யணும்னு தோன்ற அளவுக்கு அந்த படகோட்டிகள் வந்து அழகாக ஒரு பயம் இல்லாமல் இவ்வளோ பெரிய தண்ணிக்குள்ளே. ஆனால் இது எத்தனை அடி ஆழம் தண்ணி இருக்குண்ணா அதில் உள்ள? 10 அடி இருக்குங்க. கீழே குதித்தோம்னா அது மேலே வர்றது கொஞ்சம் சிரமம் தான். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நம்ம வந்து எவ்வளவு அழகாக கொண்டு போகிறாங்க பாருங்கள் படகை. அதில் பயமே இல்லை. அப்படியே பாருங்க, அந்த மரமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே அழகாக பார்த்தீங்களா? அது அப்படியே செடி கொடிகளெல்லாம் அப்படியே கொண்டு போய் அப்படியே உசுறு எடுக்கிறாங்க படகு ஓட்டி பார்த்தீங்களா? அது இயற்கையான மரங்கள், இயற்கையான காற்று. ஆமாம், இந்த வீடியோ வந்து முழுசாகவே போடுறேன், கட் பண்ணாமல் முழுசாக தான் போட போகிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். அத்திப்பழம் பார்த்தீங்களா? இது என்ன மரம்? இவ்வளோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம்லாம் இதில் இருக்குதுங்க. பார்த்தீங்களா? நாட்டு அத்திப்பழம் பாருங்க. அண்ணா ஏறி தொடலாமாண்ணா? பாருங்க, நாட்டு அத்திப்பழம் இது. பாருங்க மரத்தில் இருக்கு. இல்லை பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த பாருங்க பார்த்தீங்களா? இது வந்து நாட்டு அத்திப்பழம். அது காய் 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 பாருங்க. பழம் இங்கே இருக்குது பாருங்க, நான் காமிக்கிறேன். அந்த அண்ணா வந்து பிடிங்கி தர்றாங்க. இதுதான் அத்திப்பழம், நாட்டு அத்திப்பழம். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி அத்திப்பழம்லாம் இயற்கையான பழம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நடு தண்ணிக்குள்ள உங்களுக்கு எங்கெங்கேயும் கிடைக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு எப்படி ஒரு பார்த்துக்கங்க. நான் காமிக்கிறேன். அது கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் அருமையாக இருக்குங்க. இது அத்திப்பழம் மரம்லாம் நடு தண்ணிக்குள்ள இருக்குது. இதுதான் நான் இப்போ பாருங்க. அண்ணா இது சாப்பிடலாமாண்ணா? பாருங்க பாருங்க, சாப்பிட்றேன். ஆச்சுங்களா? அதாவது இயற்கையாகவே வரக்கூடிய அத்திப்பழமெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? அதனால் சூப்பராக இருக்குங்க. இந்த பகுதிக்கெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. கொடிவேரி அணை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பூராமே இதில் சுற்றலாம். அந்தளவுக்கு வந்து அழகாக இருக்குது. பாருங்கள், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுதுங்களா? ஆமாம், அத்திப்பழம் பாருங்கள் ஜம்முன் இருக்கா? பாருங்க, இது வந்து இயற்கையான மருந்து. கடைகளெல்லாம் சரியான விலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நடு தண்ணிக்குள்ள உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள். பாருங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து அழகாக கொண்டு போய் பொறுமையாக ஓட்டி காமிக்கிறாங்க பாருங்கள். கேமராமேன் வந்து அருமையாக காமிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அவ்வளோதான். நல்லா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணதில் முக்கியமாக அனுபவித்த விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த படகு தான். படகுல வந்து நாங்கள் பயணம் பண்ணது மறக்க முடியாத ஒரு அனுபவம் பார்த்திங்களா? அதாவது இயற்கை தாவரங்களோட அதாவது இயற்கையான தண்ணியோட நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த பயணத்தை வந்து நிறைவு செய்ய போகிறோம். பாருங்க, இப்போ நான் வந்து துடுப்பு ஓட்டுறேன். இப்போ அண்ணா வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த துடுப்பு ஓட்டுறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது.
பாருங்க கை மாற்றி ஓட்ட சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. உண்மையிலே நீ துடுப்பும் கூடி ஓட்டி பழகிட்டேன். அண்ணன் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு நல்லா கொடுத்துருக்குறாங்க. பாருங்க ஜம்முன்னு இருக்குங்களா? ஓகேண்ணா. இந்த மாதிரி இப்போ நேராக போகணுன்னா என்ன பண்ணணும்னா திருப்பணும். இந்தாங்க நீங்கள் திருப்புங்க. பார்த்தீங்களா, நான் துடுப்பும் கூட ஓட்டி பழகிட்டேங்க. அண்ணன் வந்து அருமையாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் அவனை வந்து நிறைய பேர் கூட படகு சவாரி பண்ணியிருக்கிறேன். அண்ணனை போல் ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல. அண்ணன் மூஞ்சியை கொஞ்சம் பாருங்கள். யாராவது வந்தீங்கன்னா அண்ணன் மாதிரி அண்ணங்க தான் உட்காந்துருக்குறாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போங்க. பொறுமையாக சொல்லி கொடுத்து நம்மளுக்கு படகு ஓடி ஓட்ட காமிச்சு கொடுத்துட்டாங்க, கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், இந்த மாதிரி அனுபவம் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கொடிவேரி அணைக்கு வாங்க. வந்து இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை அனுபவிங்க. ஆமாம், ஜம்முன்னு இருக்குங்களா? இதோட பார்த்திங்கன்னா நம்ம படகு சவாரி முடிய போகுது. இப்போ வந்து கரையை நோக்கி படகு போயிட்டுருக்குது. ஆமாம், நம்ம வந்து இயற்கையான இதெல்லாம் வந்து ரசிச்சிட்டோம். ஆமாம், பாருங்கள் சுற்றி விட்றாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம யாருக்குமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அருமையாக சுற்றி விட்றாங்க. பார்த்தீங்களா, சூப்பருங்க. இந்த மாதிரி வந்து படத்தில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜம்முன்னு இருக்கா? அதாவது உண்மையிலே சொல்கிறேன், படகோட்டி அண்ணா வந்து இவங்க நாங்கள் எத்தனை பேர் படகு சவாரி பண்ணியிருக்கோம், எப்படி சுற்றி விட்ருக்காங்க பாருங்கள். சூப்பர்ண்ணா, ஜம்முன்னு இருக்குண்ணா. அண்ணா இதுக்கு மேலே சுத்தாங்க, எங்களுக்கு சுற்றுது, போதுண்ணா. அதனால் ஜம்முன்னு இருக்குண்ணா. அண்ணா உண்மையிலே சொல்கிறேண்ணா, செம்மையான அனுபவம் உங்களுக்கு. எங்களை என்னமோ ரோட்டில் கார் ஓட்டுற மாதிரி இவ்வளோ இதாக ஓட்டுறீங்க. நான் கார் ஓட்டுறதுக்கே பயப்படுங்க, தண்ணியில் இவ்வளோ ஜாலத்தையெல்லாம் காமிக்கிறீங்க, கை வண்ணத்தை காமிக்கிறீங்க. சூப்பர்ண்ணா. பார்த்தீங்களா அண்ணன் வந்து எவ்வளோ இதாக காமிக்கிறாங்கன்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தேங்க, இந்த மாதிரி ஒரு ஒன் டே ட்ரிப் பிளானில் இன்றைக்கி நான் அனுபவிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடையாதுங்க. ஜம்முன்னு இருக்குது. அடுத்து நாங்கள் வந்து படகு கரையை நோக்கி போயிட்டுருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து கரையில் இறங்க போகிறோம். இதோட இந்த இன்றைக்கி வந்து ஒன் டே ட்ரிப் வந்து முடிய போகுதுங்க. இன்றைக்கி கரையை நோக்கி படகு போயிட்டுருக்குது. பார்த்தீங்களா, இந்த படகுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல வண்ணங்கள் இருக்கிறதா அண்ணன் சொல்கிறாங்க. என்ன கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமுக்கு எடுத்துக்கலாம், அதே மாதிரி இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம், லாக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம், எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இங்கே பல படகுகள் அங்கே காமிக்கிறோம், கேமராமேன் காமிப்பாங்க பாருங்கள். அந்த படகு எத்தனை லைன் கட்டி நிற்கிது பார்த்தீங்களா, இது என்ன கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், அவ்வளோ பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டு பாதுகாப்பாக கொண்டு அவங்க இறக்கி விட்றாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த அண்ணாவை வந்து பொறுமையாக கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். அப்படி நீ கரையை நோக்கி போயிடுச்சு. அப்படியே ஜம்முன்னு போகுதுங்களா? இதில் ஏதாவது பயம் இருந்தால் நாங்கள் காமிச்ச காட்சிகள் எதுவுமே இல்லை. பாருங்க, இத்தனை பல வண்ணங்கள் இருக்குது. இந்த கலரில் வந்து பல வண்ணங்கள் இருக்குது படகுல. இது நாம் எந்த கலர் தேவையோ அந்த கலரை எடுத்துகிட்டு போய் நாம் பயன்படுத்திக்கலாம். நம்ம என்ன லொக்கேஷன் தேவையோ அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், பக்கத்துலேயே காமிக்கிறாங்க பாருங்கள் கேமராமேன். பாருங்கள், இது பூராவே படகு தான். இது வந்து இப்போ வந்து சீசன் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால இன்றைக்கி ஆளுகளுக்கான சீசன் டைமில் இது எல்லாமே வந்து உள்ள ரவுண்டிங்கில் தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறனால அண்ணா வந்து நீட்டாக சொல்லி காமிச்சாங்க. ஆனால் வாழ்த்துக்கள்ண்ணா, சூப்பர், நல்லா எங்களுக்கு சுற்றி காமிச்சிங்க. அண்ணனுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிடுங்க. அண்ணனை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இதை காமிச்சிங்க. வாழ்த்துக்கள்ண்ணா.